ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். விநாயகர் சதுர்த்தி வருது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விநாயகர். என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் கோயம்புத்தூர் போயிருக்கும்போது எனக்கு இது கிஃப்ட் பண்ணாங்க. அதை நான் என்னுடைய பூஜை அறையில் வைத்து கொண்டிருக்கிறேன். இந்த வெள்ளருக்கு விநாயகரின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளருக்கு விநாயகர் செல்வ செழிப்புக்கு, பணத்தை ஈர்த்து கொடுக்கறதுக்கு, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு. இந்த வெள்ளருக்கு விநாயகர் நம்ம வியாபார ஸ்தலங்களில் வைத்தாலும் சரி, நல்ல செல்வ செழிப்புடன் நல்ல ஒரு பாசிட்டிவ் அதிர்வலைகள் சொல்லுவாங்கல்ல, நேர்மறை ஆற்று அது கொடுக்கும். வீட்டில் சண்டை சச்சரவு இருந்தால் அதையும் போக்கும். வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, எல்லா இடத்துலையுமே இருக்குது நெகட்டிவ் எனர்ஜி இல்லையா, வீட்டுக்குள்ளே எதிர்மறை ஆற்றல் வர்றதை தடுக்கும். அப்படி வந்தாலும் நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணி, ஆக்டிவேட்னா என்ன, பூஜை செய்கிறது, தூப தீபம் காட்டுறது தான் ஆக்டிவேட். இதுக்கு அது பண்ணாலே இந்த வெள்ளருக்கு விநாயகர் ஆக்டிவேட்டடாகவே இருக்கும். நிறைய இடத்துல இந்த வெள்ளையருக்கு விநாயகரை வீட்டுக்கு வெளியில் வைத்திருப்பார்கள். வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட சக்தியும் வரக்கூடாது அப்படின்னு நான் இந்த பூஜை அறையில் வைத்திருக்கேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியது தான் இந்த வெள்ளரிக்க விநாயகர். இந்த வெள்ளை ரொம்ப லைட்டாக இருக்கும். இந்த வெள்ளரிக்குங்கிற ஒரு விஷயத்துக்கே ரொம்ப ஸ்பெஷலான ஆற்றல் உண்டு. விநாயகருக்கு பிரீத்தியானது இந்த வெள்ளரிக்கு மாலை, வெள்ளரிக்கு இலை எல்லாமே. இப்போ அதில் செய்த இந்த விநாயகர் நம்மளுக்கு நம்ம குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றுறதுக்கும், உடலில் சில ப்ராப்ளம்லாம் வரும்போது அதையும் தடுக்கிறதுக்கும், பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும், நம்ம வீட்டில் ஒரு கெட்ட விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு, நம்மிடம் எந்த கெட்ட விஷயம் வராமல் இருக்கிறதுக்கு வெள்ளருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதிலும் விநாயகருன்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் நடக்கிறத தடுக்கும். சில தடங்கள் இருக்கும் இல்லையா, அதையும் உடைத்து தள்ளுவார் விநாயகர் இல்லையா, விக்னங்களை தீர்ப்பவர். ஸோ ஆப்ஸ்டக்கல்ஸ், அதாவது ஒரு தடை, இதை எல்லாமே உடைத்து எடுத்து நம்மளுக்கான விஷயங்கள் நடக்கிறதுக்கு விநாயகர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். வெள்ளருக்கு விநாயகர் சிலை யார் வீட்டிலலாம் இருக்கோ அவங்களுக்கு மன அமைதி, நிம்மதி, குழந்தைகள் படிப்பில் நல்ல தேர்ச்சி பெறத்துக்கு, தொழில் சிறக்கிறதுக்கு, மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்கு, வீட்டில் மகிழ்ச்சி நடக்கிறதுக்கு, நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த படிக்கிற பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த மாதிரி குட்டி வெள்ளருக்கு விநாயகரை வாங்கிட்டு அவங்க பேக்கில் போட்டு அனுப்பிச்சிருங்க. ஸ்கூலுக்கோ இல்லை வெளியில் போகும்போதோ நீங்களே ஒரு ஹேண்ட்பேக்கில் ஒரு குட்டி வெள்ளருக்கு விநாயகரை வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த வெள்ளருக்குக்கே ஒரு தனி ஆற்றல் உண்டு. அதே மாதிரி விநாயகருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆற்றல் உண்டு. உங்ககிட்ட எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வராது, பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்மளை சுற்றி பாதுகாத்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளை சுற்றி இந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இல்லையா, இந்த ஃபீல்டில் எல்லாமே நேர்மறை ஆற்றலாக இருக்கிறதுக்கு இந்த வெள்ளருக்கம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வெள்ளருக்கு விநாயகர் தொழில், படிப்பு, பணவரவு, செல்வாக்கு, சம்பத்து, போகும் இடத்துலெல்லாம் மதிப்பு, இது எல்லாமே கொடுக்கும். மன மகிழ்ச்சி, ஆரோக்கியம், இது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு ரொம்ப எல்லா விதத்துலேயுமே மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கும். அப்படிப்பட்டது தான் இந்த வெள்ளருக்கு விநாயகர். இது உங்கள் பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. பூஜை அறையில் மட்டுமல்ல, நீங்கள் வெளியில் உங்கள் ஹால்லையோ இல்லை உங்கள் வீட்டில் வரவேற்பறையிலையோ கண்டிப்பாக இதை வைத்து கொள்ளலாம். குட்டி விநாயகரை உங்கள் பேக்கில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. உங்கள் கூட எப்போவுமே ஒரு நல்ல ஆற்றல் இருக்கும். எதிர்மறை ஆற்றலை நம்மக்கிட்ட அண்ட விடாமல் இந்த வெள்ளருக்கம் காப்பாற்றும். ஸோ வெள்ளருக்கு விநாயகரை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வாங்கி வைத்து அன்றைக்கி விநாயகரோட விநாயகரோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வெள்ளருக்கு விநாயகரை வாங்கி வைத்து டெய்லி பூஜை பண்ணி, டெய்லி பூஜை பண்ணும்போது நீங்கள் கற்பூர தூப தீபம் ஆராதனை பண்ணலாம். இல்லை விநாயகரோட ஆற்றல் ஃபுல்லாக எனக்கு வேணுங்கிற பட்சத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் உங்கள் உடல் ஒத்துழைத்தால் நீங்கள் விரதங்கள் இருக்கலாம். வெறும் பழம், பால் உண்டு கொண்டு இருக்கலாம். இல்லை எனக்கு உடல் ஒத்துழைக்கலாம், நீங்கள் நார்மலாக சாப்பிடுங்க. பட் மந்திர ஜபங்கள் செய்துகிட்டே இருக்கணும். சிம்பிளான விநாயகர் மந்திரம், பீஜாட்சர மந்திரத்தோட ஓம் கம் கணபதி, இதுவே போதும். பெருசாக ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்ன. அதே மாதிரி
நீங்கள் உச்சிஷ்ட கணபதி எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, உச்சிஷ்ட கணபதியின் வடிவம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இந்த வெள்ளெருக்கு வைத்தே நீங்கள் உச்சிஷ்ட கணபதியை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வெள்ளெருக்குக்கு அப்படி ஒரு ஆற்றல் உண்டு. ஸோ அன்றைக்கி முழுவதும் நீங்கள் உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை ஜபிச்சுட்டு, ஆனால் உச்சிஷ்ட கணபதி நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு மந்திர தீட்சை எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் செய்யணும். அப்படி செய்தால் சீக்கிரமாக உங்களுக்கு பலிதிடும். இல்லாட்டி ஏன் அப்படின்னா, எப்போவுமே ஒரு மந்திரம் குரு மூலமாக வரும்போது சட்டுன்னு நம்மளுக்கு பலிந்திடும். இல்லாட்டி நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு குரு மூலமாக குருவோட மந்திரம் கொஞ்சம் ஆற்றல் நம்மளுக்கு வரும், அவரோட மந்திரம் ஆற்றல் கொஞ்சம் வரும், அவரோட குரு இருக்காங்கல்ல, குருவோட குரு, அந்த குருவோட ஆசீர்வாதம் வரும். அப்படி அந்த குரு பரம்பரையில் வரும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த மந்திரம் பலித்து விடுங்கிறதுனால தான் நம்ம குரு வழியாக ஒரு மந்திரத்தையும் எடுத்துக்கணும். அப்போ இந்த மந்திரம் நீங்கள் உச்சிஷ்ட கணபதி எடுத்துக்கிறீங்க அப்படின்னும்போது, ஒரு குரு கிட்ட இருந்து நீங்கள் உச்சிஷ்ட கணபதி தீட்சை வாங்கிட்டு அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் விநாயகரை இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா விநாயகரோட ஆற்றல் ஒரே நாளில் உங்களுக்கு சித்தாயிடும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் தான் விநாயகர் சதுர்த்தி, இந்த வெள்ளெருக்க பிள்ளையார். இதை நம்ம வீட்டில் வைத்து கொள்ளலாம். நம்மளுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும்.